ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவிதா. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு கத்திரிக்காய் காரக்குழம்பு. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். வாசனைக்காக நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ ஸ்பைசிக்காக பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஒரு 10 மிளகு. இது எல்லாமே நம்மளுடைய காரத்துக்காக மட்டும். அது இல்லாம நம்ம தனியா மிளகாய் தூளும் அதுல ஆட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து கத்திரிக்காய் கூட வதக்குறதுக்காக ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி 4 கீரைலாம் இந்த மாதிரி கீரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ள பூச்சி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு, உப்பு, தனியா பவுடர், கரம் மசால் பவுடர், மிளகாத்தூள், நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூள், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்பைசி ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம அரைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண போறோம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து ஒரு வானல்ல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் உங்களுக்கு குளிர்ச்சி இல்லைங்களா, ஸோ அதுக்காக ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம வதக்கிறதுக்காக வச்சிருக்க வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்காக. அடுத்து கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லாவே நம்மளுக்கு ரெண்டுமே சேர்ந்து பொன்னிறமா நல்லா வதங்கட்டும். அதுக்கு இடையில இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதோட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கின வெங்காயத்தோட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே தேங்காய் நம்ம வதக்கிட்டு அரைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த எந்த குழம்பா இருந்தாலுமே டேஸ்டா இருக்கும். ரெண்டாவது சீக்கிரம் கெட்டு போகாது. காலையில செய்யறது ஈவினிங் கெட்டு போயிடுது அப்படின்ற அளவுக்கு இருக்காது. எப்பயுமே அந்த ஹீட்லயே வதக்கிக்கோங்க. அதை போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஹீட்லயே வதக்கிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கி பொன்னிறமா வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கத்திரிக்காய் நம்ம கீறி வச்சுட்ருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை நல்லா ரொம்ப பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த தோல் நல்லா வதங்கின மாதிரி எண்ணெய், உப்பு, அந்த கத்திரிக்காயோடைய காரம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வெந்தா போதும். ஸோ மூடி போட்டு வச்சுட்டோம். இப்போ இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ல ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வச்சிருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஏன்னா கத்திரிக்காயில் உங்களுக்கு அந்த மிளகா ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே போனாதான், உப்போட வேகும் போது தான் அந்த காரம் எல்லாமே உங்களுக்கு கத்திரிக்காயோட மிக்ஸ் ஆகும். அப்பதான் அதுல உள்ள டேஸ்ட் உங்களுக்கு மசாலா ஐட்டம் கத்திரிக்காயில இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். எப்பயுமே காரக்குழம்பு அப்படின்னா உங்களுக்கு வெங்காய தக்காளி வதக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படிதான் செய்வோம். ஆனால் இதில் நம்ம ஸ்பைசி ஐட்டம் சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வேகட்டும், மூடி வச்சுடுங்க. ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் எப்பயுமே கொரப்பாக இருக்கணும். ஸோ பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கெட்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றிருக்க மசாலா எல்லாமே சேர்ந்து கெட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போது நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இதோ பாருங்கள், இவ்வளோ மணக்க செட்டிநாடு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நான் பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். ஸோ சரியான காம்பினேஷன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எப்பயும் வேணும்.